ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ உலகளாவிய ரீதியில எல்லாரும் தேடிக்கொண்டிருக்க ஒரு விஷயம், யார் இந்த சுனிதா வில்லியம். இப்போ என்ன காரணத்துக்காக விண்வெளிக்கு போய் 9 மாதம் கழித்து இப்ப திரும்பி வந்துவா, என்ன ரீசனுக்காக அந்த திரும்பி வார விடயம் தாமதமானது, இதுதான் இப்ப இன்டர்நெட்ல தேடிக்கொண்டிருக்க ஒரு வைரலான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுனிதா வில்லியம் 1965ஆம் ஆண்டு மயூரா மற்றும் குமார் வில்லியம் என்பவர்களுக்கு மகளாக பிறக்கிறார் சுனிதா வில்லியம். இவற்றை சின்ன வயசு பேர் சிமி வில்லியம். சோ இவர் படிப்படியாக வளர்ந்து 2006ஆம் ஆண்டு இவர் முதலாவது விண்வெளி பயணத்துக்கு போறார். ஓகே, அதுக்கு இப்ப நாங்கள் கதைக்குள்ள போவோமா? ஓகே, சுனிதா வில்லியம் போன வருடம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி விண்வெளி பயணத்துக்கு தயாராகிறார். இவே அதுக்கு முதல் கொஞ்சம் முன்னுக்கு போனோம்டா 1980ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கப்படுது. இது 5 நாடுகள் தலைமையில் ஆரம்பிக்கப்படுது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், இதை ஐரோப்பான்னு சொல்வினம், ஜப்பான், கனடா, இந்த 5 நாடுகள் இதுலதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கப்படுது. சோ அதுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு நாசா கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுது. அதாவது 2 தரப்பினரோட. ஒன்று எலோன் மஸ்க் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ், அதோடையும் மற்றது போயிங் என்ற ஒரு கம்பெனி அடிக்கும். போயிங் தான் இப்ப வானத்துல பறக்கிற பிளைட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் செய்யற ஒரு கம்பெனி. சோ 2 பேருடையும் கதைக்குது. எங்களோட எலோன் மாஸ்க் சொல்ற ரேட்டை விட டபுள் த பேமெண்டா போயிங் ரேட்டை சொல்லுது. சோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணி முடிய 2024 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2 பேர் போகினோம். குறிப்பா சுனிதா வில்லியம் மற்றது புஷ் வில் மோர், இந்த 2 பேரும் போயினோம். அவருக்கு 62 வயது, சுனிதா வில்லியத்துக்கு 59 வயது. சோ இவே போகினும். வயது என்பது வெறுமனி இலக்கம் தான் தவிர வயது கூடிட்டு எங்களால் ஒன்றும் செய்யலாண்டு இல்லை. சோ இப்ப நாங்க கதைக்கு திரும்ப வருவோம். ஓகே, அவ போயினும் ஒரு டெஸ்ட். இந்த பிளைட் வடிவா போயிட்டு வருமா. சோ இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் தான். நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் போன நல்லம் தானே. சோ எக்ஸ்பர்ட் போகணுன்றதுக்காகத்தான் சுனிதா வில்லியம் அவர்களை அதுக்கு அனுப்பினோம். பிறகு அது 9 நாள் கடந்தோன்னு அதை திரும்பி கொண்டு வர முயற்சியில் ஈடுபடைக்கல விண்கலத்துக்கு ஒரு கோளாறு ஒன்று ஏற்படுது. அந்த கோளாறு காரணமாக கொண்டு வரதுக்கு பயப்படினோம். ஏனென்றா இதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் கல்பனா அவர் இவ்வாறு ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமா இருந்தாலும் வந்துடலாம் என்று வந்துதான் எல்லாரும் ஒரு துக்கமானதாக அவர் மரணம் அடைந்திருக்கிறார். சோ அதைவே மைண்ட்ல வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்டா, நாங்கள் இத முழுமையாக தயாரிச்சுதான் அவைய இங்க கொண்டு வரணும்னு சொல்லி அந்த முயற்சி தோல்வி அடையுது. பிறகு இப்ப இங்க நிறைய கடின உழைப்புகளை போட்டு அவைய கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்யணும். 1 மாதமானது, 2 மாதமானது, அதுக்கு பிறகு 3, 4, 5 அப்படி மாதங்கள் கடந்தோடுது. 9ஆவது மாதம் வருது. ஆனா அது மட்டும் சாப்பாடு, தண்ணி, அதுகளுக்கு எல்லாம் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு எங்களுடைய எலோன் மாஸ்க் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் அவைக்கு சாப்பாடு, தனி அதுகள் அந்த இதுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுது. இந்த போயிங் அந்த உற்பத்தி இந்த குறைபாடு என்னத்துக்கு என்ன ரீசன் அந்த கம்பெனி சிஇஓட்ட கேட்கல. அவசரமா செஞ்ச வேலையால அது ஒழுங்காங்களால செய்யலாம் போயிட்டு அவர் சிம்பிளா சொல்லிட்டார். அந்த உயிர்கள் அவளா சீப்பா இருக்காண்டு இதை பற்றி அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டதன் பிற்பாடு பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கு. சோ அதுக்கு பிறகு இவ என்ன அவசரத்துக்காக இவளா இது அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஏனென்றா 2030ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் முற்று முழுதாக தானாகவே அழிவடைந்து விடும் என்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. சோ அதுக்குள்ள எடுத்தா தான் நம்ம காப்பாற்றலாம். அது அழிவடைந்த பிறகு நாசா என்ன செய்ய போதுண்டா பிரைவேட் கிட்ட கொடுக்க போது இந்த
ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் மேனேஜ் பண்ற இதுகள் எல்லாம் கொடுக்க போகுது. சோ இவை இப்ப கூட்டி கொண்டு வாரது போயிங்கா இல்ல, இது வந்து எலோன் மாஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியால அனுப்பப்பட்ட ஒரு விண்கலத்திலான் இப்ப வந்து இறங்கி இருக்கிறார் சுனிதா வில்லியம் மற்றும் புஸ் வில்மோர். சோ இதுதான் அந்த சொல்ல மறந்த கதை அல்லது முழுமையாக கூறப்படாத கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதை நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுண்டா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போகலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். ஏன்னா நீங்க வீடியோ பாக்குறீங்களோ ஓகே, அது எனக்கு சந்தோஷமா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ இதை மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இதை பற்றி கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறார்கள், அதோட எப்படி சொல்றது, இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறார்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழீழம்.